अगजाननपद्मार्कं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानामेकदन्तम् उपास्महे। ॐ श्रीमहागणपतये नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। अस्मद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ஹ கராவலம்ப ஸ்தோத்திரம். எனக்கு வேணுங்கிற அந்த இதை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வேர் இஸ் தட்? ஒரு நிமிஷம், ஐ ஜஸ்ட் ஓப்பன் மை சான்ஸ்கிரிட் வெர்ஷன். ஓகே, ஸோ இது வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ஹ கராவலம்ப ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது வந்து திஸ் இஸ் கம்போஸ்டு பை ஆதி நம்ம ஜகத்குரு ஆதி ஸ்ரீ சங்கராச்சாரியார். இது வந்து நரசிம்மமூர்த்தி நமக்கே தெரியும், ஒரு உக்ரமான ஒரு மூர்த்தி இல்லையா, ஒரு உக்ரமான ஒரு ரூபம். மகாவிஷ்ணுவை வந்து நம்ம எப்போவுமே பார்க்குறது ஒரு சாந்தமாக அப்படி இருந்து தான் பார்ப்போம். அப்படி இருக்கிறச்ச நரசிம்மமூர்த்தி வந்து எப்போவுமே ஒரு உக்ரமான இது. அது எதுனால அப்படின்னா, யூஸ்வலி இட் இஸ் த ப்ரொடெக்டிவ், ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து அது தெரியுது. ஸோ இந்த லக்ஷ்மி நரசிம்ம இந்த ரூபத்தில் வந்து நம்ம வந்து அவரை வேண்டுறது வந்து ரொம்பவே உகந்தது அப்படின்னு சொல்கிறா. தட் இஸ் திஸ் ஃபார்ம், பிகாஸ் இது வந்து அந்த பிரகிருதி புருஷ, தட் இஸ் அந்த மேஸ்குலின் அண்ட் ஃபெமினின் ரெண்டு ஃபார்ம்லேயும் இருக்கிறதுனால அந்த எனர்ஜி, அந்த பிரகிருதி புருஷ அந்த எனர்ஜி, அந்த தத்துவங்கள் அது வந்து நம்ம பாடியில் வந்து அது இருக்குது. ஸோ அதனால் இட் இஸ் குட் தட் வி அந்த நரசிம்மமூர்த்தியை நம்ம வேண்டிக்கும் போது அந்த லக்ஷ்மி நரசிம்ம ரூபத்தை வந்து பண்ணுறது வந்து ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ இந்த கராவலம்பம் ஸ்தோத்திரம் வரத்துக்கு வந்து ஒன் ஸ்டோரி தட் ஐ ஹர்ட் வாஸ், சங்கராச்சாரியார் வந்து இஃப் யூ ரிமெம்பர் காஷியில் போயிட்டு அவர் வந்து ஒரு அந்த வாதாடுறார் இல்லையா, மண்டன மிஸ்ரா அப்படிங்கிறவரோட வாதாடுறார். அப்போது வாதாடும்போது இவர் வந்து அத்வைத்தத்தை வந்து சொல்கிறார். அப்போ அதை பற்றி சொல்லும்போது அங்கே வந்து அந்த இது நடக்கிறது. அப்போது அப்படி நடக்கும்போது கிட்டத்தட்ட ஹி ஒன். ஓகே, அவளுக்குள்ளே என்ன இது நடக்கிறதுனா, நீங்கள் வந்து ஜெயிச்சுட்டேள் அப்படின்னா வந்து மண்டன மிஸ்ரா வந்து இவருடைய சேர்ந்து சன்னியாசி அதை வந்து எடுத்துக்கணும், அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு அவரே சொல்கிறார். சரின்னு சொல்லி இவர் ஜெயிச்சுடுறார். யார்? சங்கராச்சாரியர் வந்து ஜெயிச்சுடுறார். ஆனால் அதில் வந்து ஒரு நடுவராக இருக்கிறது வந்து அந்த மண்டன மிஸ்ராவுடைய ஒய்ஃப். ஸோ யூ கேன் இமேஜின் தி அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் எந்த அளவுக்கு அவள்லாம் வந்து ஒரு லேர்னட் பீப்புளாக இருந்தா அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்னவோ இந்த காலத்தில் சொல்கிறோம், அந்த காலத்தில் லேடிஸ் படிக்கலை, அப்படி கிடையாது. when you see this example, she was the judge. Who can be a judge? Only when you know something. Say for example, our Rangoli Geeta is going for ஒரு ஜட்ஜிங்க்கு போகிறான்னா, she is already so very well versed with ரங்கோலி. அதனால தான் ஜட்ஜாக கூப்பிட்றாங்க. இல்லைன்னா இப்போ என்னெல்லாம் கூப்பிடுவாளாம், எனக்கு சத்தியமாக ஒன்றுமே தெரியாது. அப்போது இஃப் ஷீ இஸ் த ஜட்ஜ், எப்போது யார் பண்ணுறா, மண்டன மிஸ்ராங்கிற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஞானி, ஒரு பண்டிதர். இவர் வந்து அதுக்கு மேலே இவருக்கு ஞானம் இருக்கக்கூடியவர். இவாளுக்கு வந்து அவள் வந்து தட் மண்டன மிஸ்ராவோட ஒய்ஃப் வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கானா, யூ கேன் இமேஜின் த அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் தட் ஷி ஹேஸ். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது அவர் ஜெயிக்க போகிறார்.
அவளுக்கு தெரிஞ்சு போயிடுத்து. தெரிஞ்சு போன அப்புறம் அவள் என்ன பண்ணுறா, அவளுடைய ஹஸ்பண்டை வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அதில் இறங்குறான் டிபேட்டில். அண்ட் தென் ஷீ சேஸ், அண்ட் தென் ஷீ ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ் ரிகார்டிங் த ஃபேமிலி லைஃப். இவர் சன்னியாசி இல்லையா, இவருக்கு சத்தியமாக அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது, பெருசாக அவருக்கு நாலேஜ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கேள்வி கேட்குறான். அப்போ இவர் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு போயிடுறார். போனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார், அந்த தன்னுடைய அந்த அந்த உடம்புலேருந்து ஒரு ராஜாவுடைய உடம்பு, அந்த ராஜாவுடைய பேர் அமருக்கா அப்படின்னு பேர், அவருடைய உடம்புக்குள்ளே போய் அவர் செத்து போய்டுறார். அப்போ அந்த உடம்புக்குள்ளே அவர் போய்டுறார். போய் he tries to know about the family life, even though he does not involve in anything very physical, because அவர் வந்து ஒரு சன்னியாசி அப்படிங்கிறதுனால doesn't involve, but he comes to know a lot of things. He comes, answers and ஜெயிச்சுடுறார். ஓகே, பட் அவர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிறது, கொஞ்சம் டிலே ஆனதுனால அந்த பாடி, ஏன்னா அவர் வந்து தன்னுடைய உடம்பை விட்டுட்டு போகிறார் இல்லையா, அப்போ அந்த பாடி வந்து கொஞ்சம் டீகே ஆக ஆரம்பிச்சிடுறது. அப்போது அதில் நிறையா பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுறது. அப்போ அவர் என்ன, இந்த கராவலம்பம் ஸ்தோத்திரத்தை அவர் அப்போ தான் இது பண்ணுறார், பண்ணிவிட்டு அவருக்கு எல்லாமே ரிஸ்டோர் ஆகிறது அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி ஐ ஹவ் ஹர்ட். ஐ டோன்ட், திஸ் இஸ் வாட் ஐ ஹர்ட். ஓகே, எனிவேஸ், இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நம்ம வந்து ஒரு டெய்லி ருட்டீனில் நம்ம இதை எடுத்துன்னு வந்தோம்னா நல்லது. இட் பிரிங்ஸ் அ லாட் ஆஃப் பீஸ் டு யுவர் ஹோம். நிறைய வீட்டில் வந்து ஒரு அமைதி, ஒரு இந்த தேவையில்லாத அந்த கோபதாபங்கள்லாம் இருக்கும்ல, அந்த கஷ்டங்கள் அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பீஸ் வந்து நம்ம ஃபேமிலியில் வரத்துக்கான ஒரு நல்ல ஸ்லோகம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி எல்லா விதமான அந்த செல்வங்களும் நமக்கு கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு இது சொல்லப்படுறது. இதில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பேரால அதுக்கப்புறம் லாஸ்ட் லைன் வந்து எப்படி வருது அப்படின்னா, லக்ஷ்மி நிருசிம்ஹ மமதேஹி கராவலம்பம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படின்னா என்னென்னா, பகவானே, ஹே நரசிம்மா, ஹே லக்ஷ்மி நரசிம்மா, என்னுடைய கையை பிடிச்சிட்டு என்னை ப்ரொடெக்ட் பண்ணு, என்னை வந்து உன்னுடைய ரெஃப்யூஜில் வச்சுக்கோ, எப்போவுமே உன்னுடைய சரணத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கேட்குற மாதிரி. ஸோ அவருடைய கையை நம்ம பிடிச்சிக்கணும். அவர் வந்து தன்னுடைய கையை கொடுத்து நம்ம கையை நல்லா பிடிச்சிட்டு நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேட்கப்படுறது. ஸோ இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஒரு ஸ்லோகம். அண்ட் இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இந்த சம்சார சாகரத்துலேருந்து நம்மளை வெளியில் எடுத்து ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு தான் இது வந்து மெயினாக இந்த ஸ்லோகத்தை சொல்லப்படுறது. ஓகே, ஸோ we will start with our ஸ்லோகம். நமஸ்தே மேடம், சாரி. வாங்க வாங்க வாங்க. ஓகே, அப்படியே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நீங்களே கொஞ்சம் பார்த்துன்னு வாங்கம்மா. ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க? பாக்யாஜியா? சொல்லுங்கம்மா, ரிப்பீட் பண்ணுங்கள். இது வந்து அந்த வெங்கடேஷ சுப்ரபாத்தில் வரக்கூடிய அந்த டியூன்லேயே தான் வரும். ஸோ இட் இஸ் ஈஸி ஓன்லி, எவ்ரிபடி ஷுட் நோ திஸ். ஸ்ரீமத் ஸ்ரீமத் வயோநிதி நிகேதன சக்ரபாணே, ஸ்ரீமத் வயோநிதி நிகேதன சக்ரபாணே, ஸ்ரீமத் வயோநிதி நிகேதன சக்ரபாணே, भोगीन्द्र भोगमणिराजित पुण्यमूर्ते. मैम भोगीन्द्र भोगमणिराजित पुण्यमूर्ते. மேம் அந்த ரஞ்சிதன் இருக்கு, அத ராஜிதன் படிக்கணுமா? ரஞ்சித இல்லம்மா, ரஞ்சிதன் இருக்காமா அதில்? ஆமா, ராஜிதன் படி, நான் சொல்ற மாதிரியே படி. भोगीन्द्र भोगमणिराजित पुण्यमूर्ते.
भोगीन्द्रभोगमणिराजितपुण्यमूर्ते भोगीन्द्रभोगमणिराजितपुण्यमूर्ते योगीश शाश्वत शरण्य भवाब्धिपोत योगीश शाश्वत शरण्य पवाप्तिपोत योगीश शाश्वत शरण्य पवाप्तिपोत लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् लक्ष्मी नृसिंह मम ஒரே நிமிஷம் லக்ஷ்மி நிருசிம்ஹ लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् வெரி நைஸ் लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् வெரி நைஸ் ஒரே ஒரு நிமிஷம் ஃபுல்லா பாடணுங்களா ஒரே ஒரு நிமிஷமா ஜஸ்ட் ஓகே சாரி ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணே भोगीन्द्र भोगमणिराजित पुण्यमूर्ते श्रीमत्पयोनिधि निकेतन चक्रपाणे भोगीन्द्र भोगमणिराजित पुण्यमूर्ते वेरी नाइस योगीश शाश्वत शरण्य भवाब्धिपोत लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् योगीन्द्र शाश्वत शरण्य पवाप्तिपोत लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् वेरी नाइस 4 लाइन से चलो श्रीमत्पयोनिधि निकेतन चक्रपाणे भोगीन्द्र भोगमणिराजित पुण्यमूर्ते योगीश शाश्वत शरण्य पवाप्तिपोत लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् वेरी नाइस भाग्या जी का अर्थ यार गीता 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 சொல்லுமா श्रीमद्वयोनिधि निकेतन चक्रपाणि भोगीन्द्र भोगमणिरञ्जित राजित पुण्यमूर्ते योगीश शाश्वत शरण्य भवाब्धिबोध लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् वेरी नाइस ஓகே ஸோ இதுக்கு மீனிங் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணி ஸோ இதில் ஃபஸ்ட்டு லக்ஷ்மி நிருசிம்ஹ மமதேஹி கராவலம்பம் ஸோ இது வந்து நான் வந்து உன்னை வணங்குறேன் லக்ஷ்மி நிருசிம்ஹா உன்னை வணங்குறேன் எப்படிப்பட்ட நீ ஊர் யார் வந்து அந்த பயோநிதி அப்படிங்கிறது வந்து அந்த பார்க்கடல் இல்லையா பயோ அப்படின்னா மில்க்கு ஓகே அந்த அதில் இருக்கக்கூடிய அதை வந்து தன்னுடைய வாசமாக வச்சுருக்கக்கூடிய நிருசிம்ம பகவானே. 1 நிமிஷம்ப்பா, ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. 1 நிமிஷம். சொல்லுமா? 1 நிமிஷம். 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 1 நிமிஷ
ஸோ அதுதான். ஸோ அவர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா அந்த பார்க்கடலில் இருக்கக்கூடியவர். ஓகே, அம்மா என்னடி இது ஒரே சத்தமாக இருக்குது. சரி, வந்து பார்க்கடலில் இருக்கக்கூடியவர். காட். அண்ட் தென் அவர் வந்து disturbing me. Okay. It's okay, Bhagini. We can hear you. Namaste. Not very audible, ma'am. Only dot sound we are concentrating. Like, Yeah, but for me it is difficult. Okay. ஓகே, இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து போகீந்திர போக மணிராஜித புண்ணிய மூர்த்தே. ஸோ போகீந்திர அப்படிங்கிறது வந்து நம்ம ஆதிசேஷனை வந்து சொல்லப்படுறது இதில். தட் இஸ் அந்த சர்பெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஈசனாக ஒரு ராஜாவாக இருக்கக்கூடியவர். ஸோ ஆதிசேஷன் அவர் வந்து இப்போது வந்து அவருடைய என்ன சொல்கிறது அந்த அந்த ஜெம்ஸ் இருக்குது இல்லையா, தட் இஸ் ஆதிசேஷன் மேலே இருக்கக்கூடிய அந்த ஜெம்ஸ், அது அந்த ஹூட்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த ஜெம்ஸ் இருக்குது இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய அந்த ரேடியண்ட்டான அந்த ஒரு லைட்டு. ஓகே, அந்த ஒரு அது வந்து அவருடைய முகத்தில் வந்து அது வந்து படுறதான். ஓகே, ஸோ அது வந்து பட்டு அப்படியே பளபளன்னு அது வந்து தெரியறதான் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். இன்னொன்று தே சே தட் ஏன்னா அவருக்கு மேலே வந்து அது இருக்கிறதுனால நாகத்துக்கே உண்டது வந்து அந்த மணி இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து அந்த பளபளன்னு அந்த மணி வந்து அப்படியே ஷைன் ஆகிறதான். அது எப்படி இருக்குது, அவருடைய தலைக்கு மேலே வந்து அந்த மணி வந்து அப்படியே ஷைன் ஆகிறது வந்து தெரியறதான். லுக்ஸ் லைக் ஹீ இஸ் வேரிங் தட் மணி அப்படிங்கிற மாதிரி தெரியறது அப்படின்னு ஒன்று சொல்லலாம். தென் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு யோகீஷ சாஸ்வத சரண்ய பவாப்தி போத்த அப்படின்னா. ஸோ யோகீஷ அப்படிங்கும்போது அவர் வந்து யார், யோகீஷ யோகங்கள் அதுக்கு வந்து ஈசனாக இருக்கக்கூடியவர் யோகீஷ, அவர் எப்போவுமே இருக்கக்கூடியவர் அப்படின்னு. சாஸ்வத சரண்ய பவாப்தி போத. ஸோ யார் வந்து அவருக்கு வந்து அவர்கிட்ட வந்து ரெஃப்யூஜ் எடுத்துகிட்டு வராங்களோ, ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணுறாரா அவங்களுக்கு வந்து ரெஃப்யூஜ் கொடுக்குறார். தட் இஸ் அந்த சரணம் அவர் வந்து கொடுக்குறார். எப்படி கொடுக்குறார் அப்படின்னா அது எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு போட்டு மாதிரி இருந்து அந்த பவாப்தி அப்படின்னா இந்த ஓஷன் ஆஃப் இந்த லைஃப். ஓகே, இந்த ஓஷன் ஆஃப் இந்த லைஃப் இதுலேருந்து வந்து இந்த சம்சாரம் அப்படிங்கிற அந்த சாகரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் பவாப்தி. அந்த ஓஷன் ஆஃப் சம்சார அதுலேருந்து வந்து அவர் எப்படி பண்ணுறாராம், அப்படியே ஒரு போட்டு மாதிரி இருந்து அப்படியே காப்பாற்றி கூட்டின்னு போகிறாராம். ஓகே, அப்படி இருக்கக்கூடியவர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ லக்ஷ்மி நரசிம்ஹா மமதேஹி கராவலம்பம். பகவானே லக்ஷ்மி நரசிம்மரே, எனக்கு வந்து உன்னுடைய கைகளை வந்து கொடுத்து என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணு. எனக்கு உன்னுடைய கைகள் வந்து தட் இஸ் எப்படி சொல்கிறான்னா, அது வந்து என்னை பிடிச்சிக்கோ, நீ என்னை பிடிச்சிக்கோ. இப்போ நம்ம பிடிச்சிக்கிறத விட அவர் பிடிச்சுட்டார்னா விட மாட்டார் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்கோ, என்னை பிடிச்சி வந்து அந்த உன்னுடைய சரணத்தில் என்னை எடுத்துக்கோ, என்னை பிடிச்சிக்கோ, எனக்கு வந்து எப்போவுமே ப்ரொடெக்ட் பண்ணு, எனக்கு ரெஃப்யூஜ் கொடு அப்படின்னு சொல்லி அவர் நம்ம கேட்குறோம். ஓகே, ஸோ அதுதான் இந்த முதல் பேராக்கு அர்த்தம். ரெண்டாவதுக்கு போவோம். யாருமா அடுத்தது? கீதாக்கு அப்புறம் யாருப்பா? மீரா. மீராவா? நீதான் படிக்க முடியாதுன்னு சொல்லியே. அதான் ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு. ஓகே, படிக்க முடிஞ்சா படிங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரை பண்றேன் மேடம். ஓகே, தெரியுது இல்லையா? தெரியுது. ஓகே, விசிபிள். சரி. பிரம்மேந்திர ருத்ரமருத, சரி பொறுமையாக சொல்கிறேன். பிரம்மேந்திர ருத்ரம்
रुद्रम ओके अरुदर्क किरीटकोटि अरुदर्क किरीटकोटि अरुदर्क किरीटकोटि இப்போ சேர்த்து சொல்லி பார்க்கலாம் ம். ब्रह्मेन्द्र रुद्रमरुदर्क किरीटकोटि ब्रह्मेन्द्र रुद्रमरुदर्क किरीटकोटि கோட்டி कोटि கோட்டி இழுக்க வேண்டாம் கோட்டி कोटि சரியா Okay, ma'am. संघटितांघ्रि संकटिताङ्घ्रि இன்னொரு தடவை संकटिताङ्घ्रि कमलामलकान्तिकान्त 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 சேர்த்து சொல்லலாம் संघटितांघ्रि कमलामलकान्तिकान्त संकटिताङ्घ्रि कमलामलकान्तिकान्त संकटिताङ्घ्रि कमलामलकान्तिकान्त लक्ष्मीलसत्कुच सरोरुहराजहंस लक्ष्मीलसत्कुच सरोरुहराजहंस लक्ष्मीलसत्कुच सरोरुहराजहंस लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् वेरी नाइस ब्रह्मेन्द्र रुद्रमरुदर्क किरीटकोटि संघटितांघ्रि कमलामलकान्तिकान्त ब्रह्मेन्द्र रुद्रमरुदर्क किरीटकोटि संकटिताङ्घ्रि कमलामलकान्तिकान्त वेरी नाइस ब्रह्मेन्द्र रुद्रमरुदर्क किरीटकोटि संकटिताङ्घ्रि कमलामलकान्तिकान्त वेरी नाइस लक्ष्मी लसत्कुच सरोरुहराजहंस लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् लक्ष्मी लसत्कुच सरोरुहराजहंस लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् वेरी नाइस लक्ष्मी लसत्कुच सरोरुहराजहंस लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् वेरी नाइस नालु ब्रह्मेन्द्र रुद्रमरुदर्क किरीटकोटि संकटिताङ्घ्रि कमलामलकान्तिकान्त संघटितांघ्रि ताङ्घ्रि संकटिताङ्घ्रि कमलामलकान्तिकान्त लक्ष्मी लसत्कुच
कुच सरोरुह राजहंस लक्ष्मीर्नृसिंह मम देहि करावलम्बम्. ஓகே, வெரி நைஸ். அடுத்தது லக்ஷ்மி ஜிக்கு அடுத்தது மீராஜ். नमस्ते भगिनी. நமஸ்தே. वदतु. द्वितीयश्लोकं वा? ब्रह्मेन्द्ररुद्रमरुदर्ककिरीटकोटि सङ्घट्टिताङ्घ्रिकमलामलकान्तिकान्त लक्ष्मीलसत्कुचसरोरुहराजहंस लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. வெரி நைஸ். சரி, இதுக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். இதில் வந்து பிரம்மேந்திர ருத்ர அர்க்க கிரீட்ட கோட்டி சங்கட்டிதாங்கிரி கமல மாலா காந்தி காந்த. ஸோ இது என்னன்னா, இஃப் யூ ரிமெம்பர், இந்த மாதிரி ஒரு சீன் வந்து நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறோம். இதில் என்னென்னா, அந்த பகவானே அந்த நரசிம்மருடைய காலில் என்னென்னா, பிரம்மா, இந்திரர், விஷ்ணு, சிவன், பேர் என்ன, சூரிய பகவான் எல்லாரும் வந்து அப்படியே நமஸ்காரம் பண்ணுறாளாம் அவருடைய காலில். அப்போ அவருடைய காலில் பண்ணும்போது அவளுடைய அந்த கிரீடம்லாம் இருக்கு இல்லையா, அந்த கிரீடமெல்லாம் என்ன ஆகுறதா, அப்படியே பளபளான்னு இருக்கான். ஓகே, அந்த கிரீடமெல்லாம் அப்படியே பளபளான்னு ஷைன் ஆகுறதான். அது ஒன்றுக்கு ஒன்று அப்படியே இடிச்சுக்கிறதான். அவர் காலில் நமஸ்காரம் பண்ணும்போது அது ஒன்றுக்கு ஒன்று இடிச்சுக்கிறதான். அந்த அப்படி இருக்கான். அது சங்கட்டி தாங்கிரி அப்படி வந்து அது அப்படியே சேர்ந்து இருந்து அப்படியே இது பண்ணுறதா, இடிச்சுக்கிறது, அதில் சவுண்டு வருது. அண்ட் பளபளான்னு அதெல்லாம் அப்படியே மின்னறதுன்னு அதில் வந்து அவருடைய காலில் பார்த்தா அந்த மாதிரி ஒரு ரேடியண்ட்டாக இருக்கான். அது எல்லாமே அவருடைய பாதத்தை தொட்டுண்டு அவ்வளோ அழகாக ரேடியண்ட்டாக அப்படியே இருக்கான் அவர் கால். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், லக்ஷ்மி லசத்குச்ச சரோருஹ ராஜஹம்ச. அப்போ மகாலட்சுமியுடைய மனசு எப்படி இருக்கான், ஒரு லேக் மாதிரி இருக்கான். ஒரு அழகான ஒரு லேக்கு, அந்த ஒரு லேக் மாதிரி இருக்கான். அந்த லேக்கில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ராஜஹம்சம், தட் இஸ் ஒரு ஸ்வான், ஒரு ராயல் ஸ்வான் அப்படின்னு சொல்லிக்கலாம். ராஜஹம்சம் வந்து அப்படியே அதில் வந்து மிதந்துன்னு இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடியவரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மி நிருசிம்ஹ மமதேஹி கராவலம்பம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி நரசிம்மரே, என்னை வந்து என்னுடைய கையை பிடிச்சுண்டு என்னை ப்ரொடெக்ட் பண்ணு, எனக்கு வந்து நல்வழிப்படுத்து, என்னை உன்னுடைய சரணத்தில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஓகே, இது செகண்ட். தேர்ட், யாருமா அடுத்தது? நாமா வேணா நிலா சொல்லுங்க நிலாஜி. அது நான் ரிப்பீட் பண்றேன். संसार घोर गहने चरतो मुरारे. மூணாவது அது சம்சார தாவ தகனூர் நாதுர. அதான் ஒரே ஒரு நிமிஷம், சாரி, அதுதான் சொன்னேன். அதில் தமிழில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஸோ ஐ நோ தட். என்ன இருக்கு இதில்? சம்சார தாவ தகநாதுர பீக்கரோரு. தாவ அது வரக்கூடாது. சம்சார கோர கஹனே சரதோ முராரி. சரியா? ஃபுல்லா பீக்கரோருக்கு பதிலா முராரேவா ஃபுல்லாவே மாறி இருக்கு. அது எட்டாவது ஸ்லோகம் வந்து மூணாவது இருக்கு. முராரி. ஓகே,
இது தமிழ்ல இருக்கிறது ஒரு தடவை படிங்க. ஓ இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கா ஆர்டரு? இருக்கலாம். ஆமா ஆமான்னு சொல்றாங்க, மீரா சொல்றாப்ல. இப்ப தேர்ட் இருக்கிறது வந்து சான்ஸ்கிரிட் வந்து எட்டாவது. இப்போ பகினி சொன்னா இல்லையா, அந்த அந்த தமிழ்ல என்ன இப்போ இருக்கோ அது வந்து சான்ஸ்கிரிட்ல 8வதா வருது. சான்ஸ்கிரிட்ல வந்து சம்சார கோர கஹனி தான் 3வதா இருக்கு. சரி, இது எங்க இருக்கு அப்போ? 11th இருக்கு மேம். அவ்வளோ கீழே போயிட்டா? மொத்த ஆர்டரையும் மாற்றணுமா? சரி, ஓகே, அதையும் பண்ணுவோம். சரி, இது ஓகேவா? எஸ் மேம். சரி, மொத்தமா இப்படி மாத்திருக்காங்கன்னு தெரியல. சரி, ஓகே. நான் ஆக்சுவலி நேத்திலேருந்து பயங்கர கன்ஃபியூஷன், எதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஒரு 3 எடுத்து வச்சுட்டு கையில் உட்காந்துன்றது, எதை எடுக்கலாம் என்னவோ தெரில, மனசில் இதை தான் எடுக்கணும்னு ஒன்று தோணி போச்சு திடீர்னு. சரி, ஓகே, இதையே பண்ணிவிடுவோம். சரி சரி, சொல்லுங்கள் இப்போ. संसार घोर गहने चरतो मुरारे. संसार घोर गहने सरदो मुरारे. संसार घोर गहने सरदो मुरारे. भीकर मृग प्रचुरार्दितस्य. मारोग्रभीकर मृग प्रवरार्दितस्य. ओके, राइट. मारोग्रभीकर मृग प्रवार्दितस्य. ஒரு நிமிஷம், இன்னொரு मारोग्रभीकर मृग प्रवरार्दितस्य. मारोग्रभीकर मृग प्रवरार्दितस्य. मारोग्रभीकर मृग प्रवरार्दितस्य. आर्तस्य मत्सर निदाघसुदुःखितस्य. இங்க டோட்டலா வேற இருக்கு, நிபீடிதஸ்யன்னு இருக்கு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. आर्तस्य मत्सर निदाघसु निधाघ निपीडितस्य. आर्तस्य मत्सर निधाघ निपीडितस्य. आर्तस्य मत्सर निधाघ निपीडितस्य. लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. संसार घोर गहने चरतो मुरारे. मारोग्रभीकर मृग प्रवरार्दितस्य. संसार घोर गहने सरदो मुरारे. मारोग्रभीकर मृग प्रवरार्दितस्य. मृग प्रवरार्दितस्य. संसार घोर सुगने सरोद मुरारे.
सरतो मुरारे संसारघोरगहने चरतो मुरारे मारोग्रपीकरमृगप्रव्रातितस्य आर्तस्य मत्सरनिधाघनिपीडितस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् आर्तस्य मत्सरनिधाघनिपीडितस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् आर्तस्य मत्सरनिधाघनिपीडितस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् வெரி நைஸ் 4 லைன்ஸ் இட்ஸ் संसारकोग कहने கஹனி संसारकोर कहने चरोत चरतो सं- मुरारे संसारकोर कहने चरतो मुरारे मारोग्रपीकर मृगप्रवरात्रितस्य आर्तस्य मत्सरनिधाघनिपीडितस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् வெரி நைஸ் ஓகே நெக்ஸ்ட் ஸ்ரீதேவி. ஷண்முக நமஸ்காரம். சொல்லு संसार घोर गहने चरतो मुरारे मारोग्रभीकर मृग प्रवरार्तितस्य आर्तस्य मत्सर निधाघनिपीडितस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. வெரி நைஸ் வெரி நைஸ் சரி இப்போ அர்த்தத்தை பார்த்துடலாம் ஓகே இதில் என்னென்னா संसार घोर गहने चरतो मोरारे मारोग्र भीकर மிருக பிரவராதி தஸ்ய அஸ்து. இப்போது முதல்ல வந்து அவரை முராரே அப்படின்னு அழைக்கிறா. முராரேங்கிறது நமக்கு தெரியும், அவர் வந்து முரன் அப்படிங்கிற அந்த அசுரனை வந்து கொன்னதுனால அவருக்கு பேர் முராரி. அதனால் முராரே அப்படின்னு அழைக்கிறார். ஏன் முராரே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறார். என்ன சொல்கிறா? இந்த சம்சார கோர ககனே சரதும். அப்போ இந்த நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா ஒரு 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 டென்ஸ் ஃபாரஸ்ட் என்னை அப்படியே சுற்றி இருக்குது. எப்படிப்பட்ட ஃபாரஸ்ட்டு? இந்த சம்சாரம் அப்படிங்கிற ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் வந்து நான் இருக்கேன். ஓகே, இதில் வந்து நான் வந்து சுற்றின்னு இருக்கேன். ஓகே, இதில் வந்து நான் சரத்தோ நான் அப்படியே சுற்றின்னு இருக்கேன் இதில் அப்படின்னு முராரி அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அவரை சொல்கிறோம். நான் இந்த மாதிரி ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கேன், இப்படியே இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சுற்றின்னு இருக்கேன். அது எப்படி இருக்குது? மாரோக்ர பீகர மிருக பிரவராதிதஸ்ய. அப்போ அங்கே எப்படி இருக்கான்? இந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த சம்சாரம், இது வந்து இந்த ஃபாரஸ்ட் வந்து சம்சாரம். ஓகே, இந்த ஃபாரஸ்ட்டில் எப்படி இருக்கான்? பயங்கரமான மிருகங்கள்லாம் இருக்கான் உள்ள. ஓகே, ரொம்ப ஃபெரோஷியஸான ஒரு பயங்கரமான மிருகங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்குது. அப்படியே இருட்டாக இருக்குது. அதில் வந்து ரொம்ப என்ன பீக்கரம், தட் இஸ் ரொம்பவே பயங்கரமானது. ஓகே, இந்த பயங்கரமான மிருகங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறது? இது வந்து எனக்குள்ளே வந்து நிறையா ஒரு டிசையர் இருக்குது இல்லையா? அந்த டிசையர்ஸ் நிறையா வந்து அதை வந்து எடுத்துன்னு வருது. டிஃப்ரெண்ட் அந்த டிசைர்ஸு அந்த இதெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு வருது. ஆனால் அது வந்து எப்படி இருக்குன்னா, அது என்னை வந்து வாட்டிகிட்டே இருக்குது, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது, என்னை டார்மெண்ட் பண்ணுறது. அது அப்படி இருக்குது.
அண்ட் எனக்குள்ள ஒரு பயத்தையும் உண்டாக்குறது, ஒரு ரொம்ப ஒரு டீப் ஒரு 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 ஃபியர், ஒரு பயம் எனக்குள்ள உண்டாக்குறது. எது? இந்த இந்த கோரமான இந்த ஜங்கல், தட் இஸ் அந்த ஒரு ஃபாரஸ்ட்டு, அந்த சம்சாரம் அப்படிங்கிற ஃபாரஸ்ட், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகங்கள், ரொம்ப பயங்கரமான மிருகங்கள். நான் வந்து அந்த இடத்துல நான் சுற்றின்னு இருக்கேன். அது எல்லாமே எனக்குள்ளே வந்து என்ன பண்ணுறது, ஒரு ஒரு டிசைர், ஒரு ஒரு அந்த என்னெல்லாமோ எனக்கு எண்ணங்கள் வருது. அது வந்து அது என்னை டார்ச்சர் பண்ணுறது. அண்ட் எனக்குள்ள ஒரு ஃபியர், ஒரு பயங்கரமான ஒரு ஃபியர் வருது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே. அர்த்தஸ்ய மத்சரநித பீடிதஸ்ய அஸ்து. இங்கே வந்து என்ன சொல்கிறான்னா, இது வந்து என்னை ரொம்ப வந்து பாதிச்சிருக்கு. இது என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு. அண்ட் எது பாதிச்சிருக்கு? அண்ட் நான் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஐ எம் வெரி ஹர்ட். ஓகே, ஐ எம் ஹர்ட். எதனால அப்படின்னா, இது வந்து ஒரு மத்சர. ஓகே, அப்படின்னா இங்கே வந்து ஒரு செல்ஃபிஷ்னஸ், இங்கே வந்து ஒரு செல்ஃபிஷ்னஸ், இந்த செல்ஃபிஷ்னஸ் ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து தட் இஸ் எல்லாருமே ஒரு செல்ஃபிஷாக இருக்கான். இந்த அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப நான் எஃபெக்ட் ஆகியிருக்கேன், நான் ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறது. am I right in telling that? அர்த்தஸ்ய மத்சர நிதி பீடிதஸ்ய. ஆமாம், அப்படி இருக்கேன். அது வந்து என்னென்னா ஒரு இங்கே அதெல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா, அது ஒரு 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 ஹீட், ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு உஷ்ணத்துக்குள்ளேயே நான் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அந்த உஷ்ணம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுறது. இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம், அந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்குது. அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு காம்படிஷன், வாட் எவர். ஓகே, இதெல்லாம் நமக்கு இங்கே இருக்குது. அதெல்லாம் வந்து என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறது. அப்படி இருக்கிற என்னை வந்து நீ என்ன பண்ணு, உன்னுடைய கைகளை கொடுத்து என்னை வந்து இந்த சம்சாரங்கிற இந்த பயங்கரமான இந்த ஃபாரஸ்ட்லேருந்து என்னை காப்பாற்று, என்னை வந்து உன்னுடைய சரணத்தில் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். hope I said the right thing. ஓகே, ஸோ அப்படின்னு அவர் சொல்கிறார் இதில். ஓகே, ஸோ இதுதான் அந்த தேர்ட் ஒன். இட்ஸ் காட் டூ மச் ஆஃப் டீப் மீனிங்ஸ். என்னால் ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். ஸோ ஓகே, ஃபைன், வாட் எவர். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ வாண்டட் டு சே. ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ஆல்மோஸ்ட் டைம். பரவாயில்ல, இன்னும் ஒன்று பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் யாருமா? ஸ்ரீதேவி மேம். சொல்லுங்கள் ஸ்ரீதேவிஜி. தெரியறதாம்மா இதில் 11 and 12 இருங்க. இப்போ அடுத்தது என்னதுன்னு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் சொல்லலாம். சம்சார கூபமதி. ஓகே, அதான் வரணும். அது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். சம்சார கூப, இது 5வது. ஓகே, கரெக்டாக பார்க்குறேன்னா பாருங்க. கரெக்ட் பா, 5th. संसार कूपमति घोर मगाध मूलम्. संसार कूपमति घोर मगाध मूलम्. संसार कूप मदि घोर मता मूलम्. मगाध मूलम्. मगाधमूलम्. संसारकूप मदिघोर मगाधमूलम्. सम्प्राप्य दुःखशतसर्प समाकुलस्य. सम्प्राप्य दुःखशतसर्पसमाकुलस्य. सम्प्राप्य दुःखशतसर्पसमाकुलस्य.
समाकुलस्य வெரி நைஸ். இன்னொரு தடவை. सम्प्राप्य दुःखसत्तसर्प சமாகுலஸ்ய. समाकुलस्य இன்னொரு தடவை சொல்லுங்க. सम्प्राप्य दुःखसत्तसर्प समाकुलस्य வெரி நைஸ். दीनस्य देव कृपया शरणागतस्य இருக்கா, பதமாகதस्य இருக்கா? பதமாகதस्य. சரி, ஓகே. दीनस्य देव कृपया पदमागतस्य. दीनस्य देव कृपया पदमागतस्य. कृपय இங்க வந்து கிருபணா பதமாகதஸ்யன்னு இருக்கு, கிருபையா இல்ல. தீனஸ்ய தேவ கிருபணா பதமாகதஸ்யன்னு இருக்கு. சரி, கிருபையா போட்டுக்கோங்க. கிருபணா வராது, கிருபையா போட்டுக்கோங்க. யகாரம். இப்போ நீங்க சொல்லுங்க, நான் எப்படி தான் இதை கரெக்ஷன் பண்ணி அனுப்புறேன். दीनस्य देव कृपया दीनस्य देव कृपया पदमागतस्य. दीनस्य देव कृपया पदमागतस्य. वेरी नाइस. लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. லக்ஷ்மி வேற ஒரு கால் வந்துருச்சு, கட் பண்ணிட்டு. லக்ஷ்மி நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். வெரி நைஸ். சரி, சொல்லலாம். संसार कूपमति घोर मगाध मूलं संप्राप्य दुःखशत सर्प समाकुलस्य. संसार कूपमति घोर मगाध मूलं संप्राप्य दुःखसदसर्व समाकुलस्य. वेरी नाइस. இன்னொரு संसार कूपवम संसार कूपमधिघोर मगाधमूलं संप्राप्य दुःखसदसर्व समाकुलस्य. वेरी नाइस. दीनस्य देव कृपया पदमागतस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. दीनस्य देव कृपया पदमागतस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. ஒன்று பாடுங்க. இது கிருப்பையான்ங்கிறது கிருப்பணாவே இருந்துட்டு போடும். மேக்ஸ் மோர் சென்ஸ் ஆக்சுவலி. தீனஸ்ய தேவ கிருப்பணா பதம் ஆகத்தஸ்ய. ஐ திங்க் இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். கிருப்பணா அப்படியே இருக்கட்டும். தீனஸ்ய தேவ கிருப்பணா, கிருப்பணானே சொல்லிட்டோம். நான் மாற்றிக்கிறேன். दीनस्य देव कृपणा पदमागतस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. वेरी नाइस. संसार कूपमधिघोर मगाधमूलं संप्राप्य दुःखसदसर्व समाकुलस्य दीनस्य देव कृपणा पदमागतस्य
पतमागतस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. வெரி நைஸ். நெக்ஸ்ட் யாருமா? ஸ்ரீதேவி ஜிக்கு அடுத்தது யாருப்பா? உங்களுக்கே தெரியலையா யாருன்னு? Again we are starting, ma'am. ஆரம்பிங்க பாக்யாஜி, ஆரம்பிங்க. Yes, ma'am. संसारकूपमधिकोरमगाधमूलम् सम्प्राप्य दुःखशदसर्पसमाकुलस्य दीनस्य देवकृपणापदमागधस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. வெரி நைஸ், சூப்பர். இப்போ இதுக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் இல்லையா? அதே தான், கண்டினியூயிங் வித் த சேம் திங். சம்சார கூப்பம் அதிகோர மகாத மூலம், அதே தான் சொல்கிறார். இந்த கூப்பம் அப்படின்னா வெல். இந்த வெல், இந்த சம்சாரம் வந்து ஒரு வெல் மாதிரி இருக்கான். இந்த இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, கூப்பம் அதிகோரம், கோரமாக இருக்கான். அதிகோரம், ரொம்பவே கோரமாக இருக்கான், ரொம்பவே டேஞ்சரஸாக. மகதா மூலம், ரொம்பவே டீப்பாக, பயங்கர டீப்பு. ஓகே, நம்மளால் இமேஜின் கூட பண்ண முடியாத அளவுக்கு, அன்ஃபேதமபிள் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி காண்ட் ஈவன் இமேஜின் எந்த அளவுக்கு டீப்புன்னு, அவ்வளோ டீப்பாக இருக்கான். எது? அந்த வெல், அந்த சம்சாரம். அதை வந்து இப்போ ஒரு வெல் மாதிரி பார்க்குறார் அவர். பார்த்தா அது எப்படி இருக்கான்? ரொம்ப பயங்கரமாக இருக்கான் அந்த வெல்லு பார்க்கறதுக்கு, அவ்வளோ டீப்பாக இருக்கான் அது. ஓகே, அதில் என்ன சொல்ல, சம்பிராபிய துக்க சத சர்ப்ப சமாகுலஸ்ய. ஸோ அது அப்படி இருக்குது. அண்ட் அதில் நான் என்ன ஆச்சு, இப்போ நான் வந்து அண்ட் அது வந்து இட் இஸ் ஃபில்டு வித் ஸ்னேக்ஸாக. ஓகே, நிறைய பாம்புகள் வந்து அதில் இருக்கும், நிறைய பாம்புகள் இருக்குது. அந்த பாம்புகள் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னா, நம்மளுடைய சாரோ, நம்மளுடைய மிசரி, இந்த மாதிரி நம்மளுடைய கஷ்டங்கள், இதெல்லாத்தையும் வந்து அது ரெப்ரசன்ட் பண்ணுறது. அப்போது அந்த அந்த இது வந்து அவ்வளோ டீப்பாக இருக்குது, அதில் இவ்வளோ பாம்புகள் இருக்குது, நிறைய பாம்புகள் இருக்குது. அந்த பாம்பு வந்து என்னதுன்னா, அதுதான் அந்த சம்சாரம். அந்த சம்சாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆல் த கஷ்டங்கள், நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள், அது எல்லாமே அங்கே இருக்குது. அப்புறம் வந்து ஓகே, ஸோ அப்படி இருக்குது. அண்ட் நான் அப்படிங்கிறது வந்து நானா இந்த ஒரு இந்த சோல், நான் தானே ஒரு சோல் தானே நான். ஸோ நான் வந்து எப்படின்னா, ஓ பகவானே, நான் எப்படி இருக்கேன்னா, நான் ரொம்ப நான் ஒரு துச்சமான இது, தீனஸ்ய, நான் ரொம்பவே துச்சமானவ. இந்த துச்சமான இந்த சோலை, இந்த ஆத்மாவை வந்து நீ என்ன பண்ணு, கிருப்பனா, நான் ரொம்பவே வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஒரு பரிதாப நிலையில் வந்து நான் இருக்கேன். அண்ட் என்னை சுற்றி வந்து இவ்வளோ கஷ்டங்களும் துக்கங்களும் என்னை சுற்றி இருக்குது. நான் இதுக்குள்ளே வந்து நான் மாட்டின்னு இருக்கேன். இந்த துச்சமான இந்த ஆத்மாவை ஓகே, என்னை வந்து நீ என்ன பண்ணு, தயவு செஞ்சு உன்னுடைய கையை கூடு, என்னை இதுலேருந்து என்னை வெளியில் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் இதில். ஓகே, ஸோ அங்கே வந்து சாகரத்தை பற்றி சொல்லி எல்லாம் சொன்னார். அங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கவும், உள்ளே வந்து நிறையா ஒரு அனிமல்ஸ் இருக்கிற மாதிரி முந்தின ஸ்லோகத்தில் இருந்தது. இதில் வந்து என்னென்னா, அது ஒரு வெல் மாதிரி இருக்குது, ஒரு பயங்கரமான வெல் இருக்குது அதுக்குள்ளே. அண்ட் பயங்கர ரொம்ப டீப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இந்த சம்சார சாகரத்தில் நம்ம போயிட்டே இருந்தால் போயிட்டே இருக்கலாம் இல்லையா, அந்த அளவுக்கு டெப்த்து, அவ்வளோ டீப்பாக இருக்குது. ஒரே பாம்புகளாக இருக்குது. அந்த பாம்புகள்லாம் ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய துக்கங்கள், என்னை சுற்றி இருக்கக்கூடிய துக்கங்கள், அதெல்லாம் இருக்குது. இப்படி நான் ஒரு பரிதாப நிலையில், நான் ஒரு துச்சமான
இது அப்படி இருக்கேன் நான் இங்கே, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் நான், அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு மிசரியில் இருக்கேன். என்னோட இந்த மிசரிஸ்லேருந்து என்னை வந்து ஒரு ரெச்சட் கண்டிஷனில் நான் இருக்கேன், தீனம் அந்த மாதிரி இருக்கேன். அப்படி இருக்கிறச்ச நீ உன்னுடைய கையை கொடு, என்னை வந்து இதுலேருந்து என்னை வெளியில் தூக்கிட்டு போ, என்னை வந்து நீ ஒரு நல்வழிப்படுத்து அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடு, எனக்கு நல்லத்தை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேண்டி கேட்குறோம் பகவான்கிட்ட. ஓகே, ஸோ இது வந்து 4வது. ஸோ இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் இன்றைக்கி. அடுத்த கிளாஸில் 5வதுலேருந்து பார்ப்போம். ஓகே. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம் தத்சத். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கார், சான்ஸே இல்லை. ஓகே உமா மேடம், சொல்லுங்க. நீங்க தான் எங்களை கராவலம்பம் பண்ணி கூட்டிட்டு போறீங்க. எவ்வளோ அழகா ரொம்ப நல்லா இருக்கு. எழுதியிருக்காங்க, சீரியஸ்லி ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ಧನ್ಯವಾದ. எங்களுக்கு நீ இந்த உங்க அளவுக்கு இன்னும் ஸ்லோகம்